டாக்டருக்கு நான் கூட அன்பை சொன்னேன், அதை அவர் ஏற்றுக் கொண்டிருந்தார். இன்னொரு பணிவாயும் இன்னொரு அன்பாயும் கதைச்சார். நான் நேற்றுக்கு இரவு மெசேஜ் பண்ணான். அதுக்கு முதலே நான் ரகுராம்கிட்ட சொன்னான், டாக்டருக்கு காணணும்னு. ரகுராம் சொன்னார், கண்டனா நான் என்னால இயன்ற அளவுக்கு நான் முயற்சி எடுப்பேன் உங்களை அவரோட தொடர்பு கொள்றதுக்கு. பிறகு டாக்டர் வாட்ஸ்அப்ல வெளிநாட்டு தொடர்புக்கு இந்த பேஸ்புக்ல வெளிநாட்டு தொடர்புக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு வந்தது. அப்ப இன்றைக்கு நான் இங்க இருந்து ஒரு லோக்கல் சிம்ல ஒரு கோல் ஒன்று கொடுத்தேன். எடுக்கையில ஒரு 5 நிமிஷத்துல திருப்பி எடுத்தார் டாக்டர். எடுத்தோடனே கதைச்சார். அப்ப நானும் சொன்னேன், டாக்டர் நான் காந்தன் கதைக்கிறேன், லண்டன்ல இருந்து வந்திருக்கேன், உங்களோட ஹைகோர்ட் சொல்லுங்க ஐயா என்றார். அதுக்கிடையில எனக்கு 2 கோல் வந்துச்சு. சொன்னார், நான் திருப்பி உங்களுக்கு எடுப்பேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 3 தடவை கோல் எடுத்த என்னோட கதைச்சார். அப்ப நான் சொன்னேன், டாக்டர் உங்களுக்கு ஒரு தளம் உண்டு, உங்க சார்பா போய் கொண்டிருக்கேன். அவர் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ரகுராம் வாரெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கார். அப்ப சொன்னார், நான் கண்டிப்பா வருவேன், ஒரு 2-3 நாளைக்குள்ள வருவேன் என்று. அப்ப நான் டாக்டர் சொன்னேன், டாக்டர் எனக்கு எல்லாரும் அன்பா கேட்கணும், உங்களை ஒருக்கா பார்த்துட்டு என்ன கதை சொல்லி என்று சொன்னார். கண்டிப்பா பார்க்கலாம். அப்ப ஒரு 26ஆம் தேதி சொன்னார், நான் வருவேன், 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருவேன். இப்ப நான் சொன்னேன், டாக்டர் நான் ஒரு அம்மா இறந்துட்டா போனாலும் அதுக்காக வந்து நான் வலிக்கிறேன் அந்த தியரி என்று. அப்பதான் சொன்னார், அண்ணா நான் புதன்கிழமை வாரம் ஒரு மீட்டிங் முடியுது. அப்ப நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் எங்க நிற்பீங்களோ அந்த இடத்த நான் வந்து உங்களை சந்திப்பேன். இல்ல நீங்க வரத்தை விட நான் உங்களோட இடத்துக்கு வாரேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு அன்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஒரு சித்தியான பண்பாயும் ஒரு அன்போடும் எவ்வளவு இதாக கதைக்கிறார். எனக்கு அவருக்கு நிறைய வேலைப்பாடு இருக்குது. அவர் என்னோட கதைச்சிக்கே சொன்னார், அண்ணா கார் கராச்சியில இருக்கு, இந்த வெள்ளத்துக்குள்ள ஓடி மக்காட்டுகள் கொஞ்சம் கலந்து வச்சு இப்ப கராச்சியில விட்டுருப்பேன். 2-3 மீட்டிங் இருக்கு, அதுல முடிச்சு கொண்டு புதன்கிழமை ஒரு மீட்டிங் இருக்கு யாழ்ப்பாணத்துல, அதை முடிச்சு கொண்டு நான் உங்களை வந்து சந்திப்பேன் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், நாங்களெல்லாம் நீங்கள் ஒரு சிஎம் வருவோம் வந்துதான் எல்லாரும் எதிர்பார்க்க சிரிச்சிட்டு சொன்னார், மிக்க மிக்க நன்றி உங்களோட ஆதரவு கண்டு. பிறகு சொன்னார், நான் வராத்துக்கு காரணம் இது எந்த கருத்து, நான் ஏற்றுக்கொண்ட கருத்தை கேட்கறதுக்கு ஒரு 3 பேரால நொந்து போனார். அதை சொன்னார். அதாலதான் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் தளத்துக்கு வர இருந்து. என்ன 3 பேர் யார்? முதல் ஒரு தளம் வன்னிமேந்தர் என்ற ஒரு தளம் போனது, அதாலையும் பிறகு மயூரனாலையும் மது விளக்காலையும் அவர் அந்த 3 பேர்த்த பேரையும் சொன்னார். அதாலதான் நான் கொஞ்சம் சுணக்கமா இருக்கிறேன். ஆனா எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்காரு. அப்படி ஆதரவா தளம் போகுது, ரகுராம் வந்து கதைக்கிறது எல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்காரு, முழுக்க அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப சொன்னார், அண்ணன் நான் கண்டிப்பா வருவேன் தளத்துக்கு சொல்லி இருக்கிறார். சில வேளை என்ன காணாமலும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, 2-3 நாளைக்குள்ள வருவேன் சொல்லி இருக்கிறார் தளத்துக்கு. இல்ல அது என்னன்னு சொன்னால் அவற்ற வேலைப்பழுகள் அதுகளுக்குள்ளால நாங்கள் வந்து 1 மணிக்கு கேட்கல, அதான் வந்து 2 கதையை கொண்டு கேட்கல, அதை எங்கட நோக்கம் இல்லை. ஆனா அவர் அதுக்குள்ள வந்தேர் என்று சொன்னால் நாங்கள் அந்த சில இதெல்லாம் கேட்டு அறிஞ்சு கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டு எல்லாரும் ஒத்து சில விஷயங்களை செய்யலாம் என்ற கண்டி தான் நாங்கள் பாக்குறோம். அதை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, மற்றது 10 நிமிஷத்துக்குள்ள சுரேஷ் 3 தடவை கோல் எடுத்துட்டார். வச்சு என்னன்னா கோல்கள் வர அண்ணா அவருக்கு வச்சுட்டு எடுக்கிறேன் 10 நிமிஷத்துக்குள்ள 3 தடவை எடுத்துட்டார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அவர் எல்லாம் அன்பா கேட்டார். நான் சொன்னேன், டாக்டர் உங்களுக்கு உங்களோட சரியான அன்பா இருக்கேன், வெள்ளையாரும் ஒத்துக்கா வாங்க டாக்டர். அண்ணா நான் கண்டிப்பா வருவேன்னா நான் இதுதான் ஒரு காரணம், நான் கண்டிப்பா வருவேன், எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் சொல்லியிருக்கிறார், எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார். கொஞ்சம் இதாலதான் கொஞ்சம் சுணக்கமா இருக்குது, கண்டிப்பா வருவேன். நிச்சயமா நான் வரணும் டாக்டர் வந்து. வணக்கம் காந்தா அண்ணா. வணக்கம் 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 சுரேஷ். வணக்கம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப கேட்டுக்கிறேன் காந்தன் சொல்றது பெரிய சந்தோஷம். என்னோட தொடர்பு கொண்ட காந்தன், ஆனா என்னால சில விஷயங்கள் செய்ய முடியாம போயிட்டு, அப்ப அவர் நேரடியாக தொடர்பு கொண்ட பெரிய சந்தோஷம் எனக்கு. அதான் என்னென்றா நான் ஒருக்காத்தான் ஒரு கோல் அடிச்சு மிஸ் கோல் விட்டு தான் பார்த்துட்டு டக்குன்னு திருப்பி ஒரு 5 நிமிஷத்துல எனக்கு எடுத்துட்டேன்.
அவனை பொறுத்த வரைக்கும் வந்து அவன் இலகிய உள்ளம், அவனோட நெருங்கி பழகினங்களுக்கு தான் தெரியும். அவன் உண்மையான குழந்தை தரமான உள்ளம் யாருக்குன்றதை அவன் நெருங்கி பழகின உறவுல கட்டாயம் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. மற்ற தாக்கங்கள்ன்றது அது பல வகையில் அவனுக்கு இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகம்னு சொல்ல மாட்டேன், பெரும் ஆக்கள்லாம் இன்னைக்கு எதிராக நிற்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் முழங்கிட்டு. அது ஏன் இந்த சமூகம் மாறாம இருக்கின்றதுக்கான ஒரு பெரிய ஒரு தாக்கம் அவனுக்கு. அது கண்டிப்பா. ஆனா தான் கொண்ட கொள்கையில மாற மாட்டான், போற இலக்கிலையும் மாற மாட்டான். என்ன தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு போயிடுவான். சொன்னால் அவனுக்கு அவ்வளவுக்கான அன்பு உள்ளங்கள் அவனை நேசிக்கிறபடியால் அந்த மாற்றங்களை அவன் கட்டாயம் தன்னுடைய தனிப்பட்ட இதை வென்றெடுத்துருவான நம்பிக்கை எனக்கு இருக்கு. கட்டாயம் அதுகள் எல்லாம் நாங்கள் பாக்குறோம் தானே, கண் முன்னாலே எல்லாம் செய்து கொண்டு போறோம். ஆனா தடைகள் கணக்கா இருக்கு. அந்த தடைகளை இவர் சுகமா தாண்டணும் என்றுதான் எங்கட விருப்பம். கட்டாயம். வணக்கம் ரகுராமண்ணா. வணக்கம் காந்தன். வணக்கம் 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 வணக்கம். உண்மையில உங்களை மாதிரி இப்படி சந்திச்சு போட்டு அதை வந்து எங்களோட பயிரேக்க இருக்கிற சந்தோஷம் அவ்வளவு ஒரு புல்லரிப்பா இருக்கின்றது. உண்மையில வந்து இதுல நாங்கள் எல்லாரும் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. மிக்க நன்றி. நீங்கள் இப்படி அவர் உங்களோட திருப்பி தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வந்து எங்களுக்கு மிக மன நிம்மதியாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்குது. வந்து நன்றி காந்தன். தொடர்ந்து நீங்கள் வர முதல் இன்னும் கூடுதலான வரையில் இவரோட சந்திச்சு செய்த விரும்புகிறோம். நன்றி. அவர் எல்லாம் உங்களோட அன்பு எல்லாம் அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. சொன்னதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். தைத்தி ஒன்னாங்க 2-3 வரை சொன்னார். he is very gentleman. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அப்ப அதனால எனக்கு என்னன்னா 10 நிமிஷத்துக்குள்ள 3 இடம் திருப்பி அடிச்சுட்டார். அது எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு நெகிழ்ச்சியா போச்சு. அவற்றை வேலை பழுவலும் என்ன அந்த கதைச்சதை விட்டுட்டு போக கூடாதுன்னா அதை முடிக்கிறதுக்காக அடுத்த போல் வேற அண்ணா உண்மையா நெகிழ்ச்சியான அதொரு பாருங்க. இதுதான் அந்த பண்புன்னு சொல்றது. அந்த பண்புன்றது இதுல இருந்துதான் நெப்போலியன் பார்த்து ஜேடிஎல் நிக்கிறார். கதைங்க நீங்கள் கதைச்சால் கதைப்பார் நிக்கிறாரோ. வணக்கம். நான் வந்து டாக்டருக்கு உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நான் பாக்குறேன் அவட கதை கேக்குறேன். என்னன்னு சொன்னா அண்ணா என்ன பார்த்து நான் ரோட்ல போக முடியாம கிடக்கு. யாரு தம்பிக்கு பிறகு அதுனா பிறகு ஏன்னாண்டா எல்லாரும் கேட்குறாங்களோ, நாவல் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்களோ அண்ணா குடியிட மாட்டீங்களோ. வருவார் சொல்லியிருக்கிறார். நான் டாக்டருக்கு உயிர் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். நேற்று வந்தா என்ன மனசுக்கு வந்து பாடுறது. ஓகேண்ணா. அவன் பாடுறா கேட்கிறேன். அவன் பாடுனா அப்புறம் தான் கேட்டுறான். நீ வந்து ராஜ்யம் நாங்கள் உண்மையில சிறப்பா பாடினவா அண்ணா. நான் வந்து டாக்டர் ஆள் அண்ணா. நான் தான் தூக்குனது. டாக்டர் வந்து சும்மா தூக்க விடுவாரா? விளங்குது. என்ன தூக்க விடுவாரு டாக்டர்? நான் என்னட்டு உங்களை ஒரு கேட்கறேன்னு சொன்னா இன்றைக்கு பண்ணதான் அவரு இந்த ஹாஸ்பிட்டலால அதாலே எந்த தலைவருக்கு அந்த பிரச்சனை வந்தா நான் வந்து சூசைட் பண்ண வேண்டி வரும். ஐயோ நாளைக்கு நாளைக்கு கதைப்போம். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நீங்க நேரமாச்சு நித்திர கொள்ளுங்க நெப்போலியன் ப்ளீஸ். நெப்போலியன் ப்ளீஸ். கேட்டுக்கொண்டிருங்க. சரி, ஆக்களை ரொட்டேஷன்ல எடுத்துக்கொண்டு இருக்கிற நெப்போலியன் கீழே கதைக்கிற ஆக்கள் இருக்குன்னு நீங்க கீழே போயிட்டு எடுக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இறங்குறேன். ஹாஸ்பிட்டலை பத்தி, டஃப்னா ஹாஸ்பிட்டலை பத்தி. ஒரு தாய ஹாஸ்பிட்டல்ல வார்டுல அட்மிட் பண்ணி வச்சிருந்தது. அப்ப அந்த புலம்பெயர் நாட்டுல மகள் இருக்கிறா. அங்க வந்து மகன் வந்து போன் எடுத்து தாய காட்டுறதுக்கு போன் எடுத்தது.
அப்ப போனை வந்து அவியல் வந்து பறிச்சிட்டினா அங்க போனை எடுத்த உடனே அவியல் பயப்படினமாம் அங்க வந்து அப்ப போனாவே பறிச்சிட்டுனா அப்புறம் அந்த மகன் வந்து அந்த போனை பறிச்சு போட்டு அப்படியே வெளியில போயிட்டாராமண்டு எனக்கு இன்றைக்கு ஒரு தகவல் உண்டு இன்றைக்கு கிடைச்சது போன கிழமை நடந்ததாம் இது. அது ஒன்றே அட்டுழியம் இல்ல, அது அளவுக்கு போது அட்டுழியம் அங்க நடந்து கொண்டு இருக்குது. போனே எடுக்க இல்லாதான் உள்ளுக்கு யாருமே வார்ட்லயோ இல்லது நோயாளர்களோ யாரும் போனே எடுக்க இல்லாதான். இல்ல என்னென்றால் முழு பயம் இப்ப இந்த அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா அங்க போய் தண்டா பிறகு எல்லாம் வெளியில இது சத்தியமூர்த்திக்கு ஓகே ஓகே சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து முக்கியமா அங்க சரியா பயப்படினோம் வந்து எல்லாமே எல்லாம் தெரியுது உடனடியான்னு சொல்லி அதாலதான் வந்து அங்க இதுகளை வந்தவை கண்ட்ரோல் பண்ண பாப்பினோம். ஆனா அதுகளுக்கு நீங்க சொல்லுங்க உதவலை எல்லாம் சேலஞ்ச் பண்ணி கதைக்க வேணும். அங்க என்னுடைய உடன்பிறப்பு அது தவறான விஷயம். சமூகத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் இன்னைக்கு அந்த நிதி எங்க இருக்கேன்னு சொன்னால் சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு நோயாளிக்காக அப்ப அந்த மக்களுக்கு அந்த துணிவு இருந்தாலும் அது நீதிமன்றங்கள் போலீஸ் என்ற ஒரு பயத்திலே உள்ளுக்கடிக்கிற செக்யூரிட்டி கார்டு என்ற பயத்திலே மக்கள் அப்படி ஒரு பிரச்சனையை செய்ய மாட்டோம். நாங்க அதை மக்களை எதிர்பார்க்கல. அது செய்தா கூட நாளைக்கு ஜெயிலுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லான்னு இருக்கு. அதான் உண்மை. அது ஒரு பெரிய ஒரு அராஜக மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்கள் தான் அதுகள். ஆனா கனகாலத்துக்கு நிலைக்காக நான் நம்புறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள் ஒரு கட்டம் மட்டும்தான் சமூகம் பார்த்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த மாற்றங்கள் எப்படி உருவாகுதுன்றது யாராலையுமே தீர்மானிக்க முடியாத கட்டத்துக்கு மாற்றம் அடைய போகுது. அது நிச்சயமா நடக்கும். இருந்து பாருங்க. அதுவும் இங்க புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து ஒரு தாயை பார்க்க இல்லாத வீடியோ கேமராவில வந்து பார்க்க இல்லாதன்றைக்கு இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்து கொண்டு போகுது. என்ன செட்டியான அக்கிரமம் தான் அது. அந்த நாளைக்கு இப்ப அந்த பார்க்க போற அந்த தாயோ இல்லாட்டி அந்த உறவோடோ இருக்கணுமா இல்லையா காண நேரத்துக்கு என்ன நடக்க யாருக்குமே தெரியாது. வைத்தியசாலை இல்ல அந்த தாய் இதண்டுட்டா அவ இறந்துட்டா அப்ப அந்த மகள் இன்றைக்கு சொன்னவா. அப்ப யோசிப்பாங்க. இப்ப ஒரு அதாவது இப்ப எங்களை மாதிரி ஒரு உறவுக்கு அங்க இருந்த தாயை கடைசியா பாக்குற அந்த தருணம் தான் இறுதி காலம் வரைக்கும் அந்த உறவு வெளிநாட்டுல பயணிக்கிறதுக்கான கடைசி சந்தர்ப்பம். அதை கூட வழங்க முடியாத கட்டத்துல அந்த வைத்தியசாலையிட்ட தன்மைகள் இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே அது எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்ப ஒரு அவசரத்துக்கு கூடிய இங்க இருந்து பார்க்க இல்லாத நிலைமையா வலிகளுக்கு இல்ல. இப்ப என்ன வேதனை என்று சொன்னால் ஒரு காலத்துல நாங்க 2009 முதல் ஒரு இனத்திற்கு எதிராக போராடினோம், உலகத்துக்கு எதிராக போராடினோம். அது மௌனிக்கப்பட்ட அப்புறம் இன்றைக்கு எங்கட சமூகத்துல எங்களுக்கு எதிராகவே நாங்க போராட வேண்டிக்கிறது. மனிதாயமானத்தை நினைச்சு மனிதாயமான சிந்தனைக்குள்ள யாரும் வாழ்றதுக்கு சமூகம் தயாரா இல்லையா? சமூக கோட்பாடுகள் மாறிட்டுதா இல்லாட்டி புலம்பெயர் காசுகள் மாத்திட்டுதா? எனக்கு சில விஷயங்கள் எப்படி சொல்றது சொல்ல தெரியாங்க. ஊழல்களை செய்துச்சுன்னா பயப்படுறதால செய்யணும். அதான் இப்ப அர்ச்சனா பதிவு போட்டிருந்தோம். இன்றைக்கு தெற்கில எந்த ஒரு ஆஸ்பத்திரியும் நீங்க போய் இந்த படங்கள் எடுக்கக்கூடாது கொள்ளக்கூடாது எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலயும் பலகையில் இல்ல. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில மட்டும்தான் இந்த பலகை இருக்குது. நான் அன்றைக்கு சொன்னா தானே இது சட்டமா? எந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த பலகையை போட்டுக்கிறீங்க? எந்த சட்டத்தின் பிரகாரம் இப்படி எடுக்கிறார்களுக்கும் கூட அரசாங்கத்துல ஒரு அறிவித்தல் விட்டு இருக்குதா? அரசாங்கம் சீலடிச்சு போட்டு நீங்க எழுதி போட்டா சரியா? அதான் நேர்மையா இருந்தா ஏன் அப்படி ஒரு தடை விதிக்க வேணும்? இல்ல அப்படி ஒரு ஆஸ்பத்திரியில இருந்தா அக்கா, ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா ஊர் தெற்குல இருக்கிற ஆஸ்பத்திரி வடக்குல இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாத்திலயும் அப்படி இருக்கணும் பதிவு சட்டப்படி. அதுதானையா? இல்ல இது நடைமுறை வந்துச்சுன்றால் அந்த நடைமுறை ஒட்டுமொத்த எல்லா ஆஸ்பத்திரியும் தானே இருக்க வேணும். இல்ல இது வழியத்தானே அவை தடைய விதிக்கணும். ஏதோ தங்களுடைய ஒரு பிள்ளை இருக்கிற வழியத்தானே அவையல் வந்து தங்கட ஏதோ ஒன்று தெரிய போகுதுண்டு அத தடைய விதிக்கணும். இதெல்லாம் உண்மையா எல்லாருக்குமே தெரியும் அங்க நடக்கிற பிள்ளைகள் இதுவாளண்டு. அந்த பிரைவேட் செய்யணும் கொஞ்சம் பேர் அவைகளுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கிற சத்தியமூர்த்தியும் அவர் போனா தங்கட பிரைவேட் ரன்னிங் நடக்காதுன்றதால அவையல் சத்தியமூர்த்திக்கு நல்ல தோல் கொடுக்கிறபடியா அவர் அமலாபலமான இடத்துல இருக்கிறார்.
இதுதான் உண்மை பிரச்சனை. இன்றைக்கே வந்து சாவச்சேரியில 6 பேர் ரிசைன் பண்ணினதாம். அவையில ஒரு பிள்ளை இல்லாட்டியே நம்ம ரிசைன் பண்ணி போவேணும். அங்க ஓபிடியில இருக்கிற டாக்டர் வந்து வெளியால கொடுக்குறாரு. ஏன் அவையில் ரிசைன் பண்ணி போவேணும்ன்ற கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தரம் இல்லையா அங்க? இதான் அங்க பிரச்சனை. என்ன இவர அதாவது தங்கண்ட வாழ்க்கை போயிடுமெண்ட் அவையல் சத்தியமூர்த்திக்கு தோல் கொடுக்க சத்தியமூர்த்தி அந்த துணிவா நிக்கிறார். இந்த இடம் இதுதான் பிரச்சனை. நாங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கல. அது ஒரு தலைகள் போடல. அது என்ன இல்ல அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஏதாவது ஒரு கட்டத்துக்கு போக எதிர்பார்க்கிறேன். மற்றும்படி பெரிய சிக்கலான ஒரு நிலவரம் தான் இது. இல்ல கொஞ்சம் பொதுமக்களா சேர்ந்து ஒரு கையெழுத்த வேண்டி தண்டு அது அட்வொகேட் மூலம் அதை செய்யலாகும். அப்படி செய்யலாம். இப்ப ஒரு தனிப்பட்ட இப்ப ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட இப்ப அங்க அமைப்பு சார்ந்த ஒரு நலன் சார்ந்த சமூக நலன் சார்ந்த ஒரு ஆர்வலர் ஒரு ஆள் ஒரு லோயர் ஊடாக சட்டப்படி வழக்குகளை போடணும். நாங்கள் எப்படித்தான் சட்டவாளரான அதாவது லோயர் குழுக்களை உருவாக்கினாலும் அவ தனியே போய் வழக்கு போடலாது. அவைக்கிட்ட போய் இப்ப பாருங்க, இந்தியாவில வந்து சமூக நல ஆர்வலர் இருக்கிறோம். இயற்கை சம்பந்தமானவ ஒரு சமூகம் சம்பந்தமான அவை என்ன செய்யணும்னு சொன்னா தங்கட பேர்ல போய் லோயர் ஊடாக வழக்க போடுங்க. அப்ப அப்படி முன்வாரத்துக்கு எங்கட சமூகத்துல யார் இருக்கிறோம்? இல்ல ரகுராமன் சிவில் அமைப்புட்ட கேட்டேன். அவையால் என்ன எதிர்பார்க்கணும்டா, சிவில் அமைப்பு நாளைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டா ஹாஸ்பிட்டலை இயக்குறதே பெரிய பிரச்சனையா ஆகலாமாம். அதனாலதான் சிவில் அமைப்பு இதுக்குள்ள தலையிடாம இருக்கிறேன். அந்த மாதிரி அவையின் கருத்தை என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு சொன்னால் ஒட்டுமொத்தமா அரசாங்கம் அறிவிக்குமா இருந்தால் நீங்க வெளியில போற அவ்வளோ டாக்டரும் அரசாங்க உத்தியோகத்தில இருந்து நிப்பாட்டு படினோட அறிவிக்குமா இருந்தா ஒரு டாக்டரும் போக மாட்டான். அதுக்கு அதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஒரு வசனம் சொல்றேன், நீங்க இந்த எம்ஓஹெச் இந்த எல்லாத்துக்கும் சட்டப்படி அரசாங்கத்தில இதை மீறி அந்த அதிகாரங்கள் இருந்தாலும் சட்டமுறையான வகையில நீங்க வேலையை விட்டு நிப்பீங்களா இருந்தால் உங்களோட அரசாங்க வைத்தியசாலை இதுகள் நீக்கப்படும் சொல்லி ஒரு அறிவித்தல் வருமா இருந்தால் ஒரு டாக்டர் போக மாட்டேன். அங்கதான்